அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான கலஸ்தர ஸ்தானத்தில், அதாவது சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் கேது ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவு. தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய இந்த சூரியன் ஆல்ரெடி அதே இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிற கேது, இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் பார்த்தீங்கன்னா 18/8/2026 முதல் 17/9/2026 வரை சுமார் 1 மாத காலகட்டங்களுக்கு நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் இந்த கலஸ்தர ஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த 2 கிரகங்களுடைய இணைவு கும்பராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு அப்டேட்டடாக கிடைக்குங்க. கும்பராசி அன்பர்கள் சனியை அதிபதியாக கொண்டவர்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை உங்களுக்கு ரொம்பவே அதிகங்க. எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல ரொம்ப முன்னோடியாக இருப்பாங்க. உதவின்னு கேட்டால் ஓடி போய் செய்கிறவங்க. ஆனால் தனக்கு ஒரு உதவி அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டாங்க. தன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரர்கள். நம்ம நல்லது பண்ணால் நமக்கு நல்லது தான் நடக்கும். ஆனால் நம்ம நல்லது பண்ணி நமக்கு ஏன் கெடுதல் நடக்குது அப்படிங்கிறத ஒரு நாளும் யோசிச்சதே கிடையாது. ஏன்னா பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். அடுத்தவங்களை நம்பி நம்பி ஏமாந்தது மட்டும்தாங்க மிச்சம். நல்லதை செஞ்சு கெடுதலை வாங்கியிருக்கிறேன். பணம் கொடுத்து உதவி செஞ்சு இன்றைக்கி அந்த பணத்துக்கு உண்டான வட்டியை நான் கட்டிகிட்டு இருக்கேன். நல்லது செய்ய போய் அது மூலமாக கெட்ட பேர் வாங்கினதும் இன்றைக்கி நான் தான். இவ்வளோ சூழ்நிலைகள் எனக்கு மட்டும் ஏன் நடக்குது? கடந்த சில காலகட்டங்களாக ஒரு வேளை 7 சனி நடந்துட்டு இருக்கிறனால தான் இப்படி இருக்குதா, இல்லை ஜென்மத்தில் ராகு இருக்கிறனால தான் இப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கும். நான் இருந்தாலும் இந்த 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானம், அதாவது ஒருத்தருக்கு மனைவி, தொழில், கூட்டாளிகள், நட்பு என்று அழைக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. வேலை செஞ்சிட்ருக்கவங்க, ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்குறோம். என்னுடைய உழைப்பை மட்டுமே எடுத்துகிட்டு இருக்காங்க தவிர அந்த உழைப்புக்கு தகுந்த ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது அங்கே இல்லவே இல்லைங்க. ஏன்னா அந்த வேலையை செய்கிறோம், பேசாமல் இந்த வேலையை விட்டு போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு கூட யோசனைகள் வந்திருக்கு. ஆனால் இருக்கிற வேலையை விட்டுட்டு போயிட்டோம்னா மறுபடியும் அடுத்த வேலை கிடைக்கிறதுக்குள்ளே இருக்கிற வேலையை தொலைச்சிருவோமோ, நமக்கு வேலையே இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயங்க. அடுத்த வேலைக்கு போகிறதுக்காக இப்போதே முயற்சி எடுத்திங்கன்னா இப்போ இருக்கிற வேலையும் போயிருமேங்கிற ஒரு பயத்தில் முயற்சிகளே எடுக்காமல் விட்டுட்டுங்க. அப்போ முயற்சி எடுக்காமல் அதே இடத்துல கஷ்டப்பட்டு இன்றைக்கி எந்த ஒரு பெரிய அளவில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். இந்த வளர்ச்சி இல்லாத தடைகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போனோம்னா கூட அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள், இல்லை நமக்கு புதுசாக வேலை வாய்ப்பு கிடைக்குமா, நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல திடீர்னு இந்த வேலையை விட்டு போகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. இந்த குழப்பத்திலேருந்து எப்போ தான் தெளிவு கிடைக்கும் அப்படின்னா, கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய ஐடென்டிட்டி அப்படிங்கிறது தெரியும். உங்கள் உழைப்புக்கு தகுந்த மாதிரி பலன்கள் அப்படிங்கிறது, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தீங்க, அந்த வேலையெல்லாம் இவங்க தான் செஞ்சாங்க அப்படிங்கிறத உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு தெரிகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் சுச்சுவேஷன் வருங்க. அப்படிங்கும்போது உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்கிறவங்க அப்படிங்கிறது ஒரு பேரு புகழ் அந்தஸ்து உருவாகுங்க. வேலை தேடிட்டு இருக்கிற நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. எல்லாருமே உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செஞ்சு உங்களுக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவாங்க. அதே நேரத்தில் இந்த ஒரு வேலையை மாற்றம் செய்யணுங்க. இந்த வேலையிலிருந்து எனக்கு சம்பளம் சரியான விதத்தில் கிடைக்க மாட்டேங்குது, குறைவாக இருக்குது, வேற ஒரு கம்பெனிக்கு முயற்சி எடுக்கலான்னு இருக்கேன். இப்போ முயற்சி எடுத்தால் அது கரெக்டாக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. இடம் மாற்றம் அப்படிங்கிற இந்த நேரத்தில் உருவாகும். பதவி மாற்றம் உருவாகுங்க. வேலைக்கு சம்மந்தப்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் உருவாகும். வெளியூர், வெளிநாட்டில் இருக்கிறவங்க தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வரணும், இல்லை இங்கே இருக்கிறவங்க வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்த தொழிலில் இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு சில இழப்புகள் அப்படிங்கிறது சந்திச்சிட்டேன். ஏன்னா போட்ட பணமெல்லாம் தேக்க நிலையாக இருக்குது. கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே நிற்குதுங்க. எந்த அளவுக்கு நான் லாபத்தை சம்பாதிச்சேனோ இப்போ அந்த அளவுக்கு நஷ்டத்தை சம்பாதிச்சிருக்கேன். பேசாமல் இந்த பிஸ்னஸை விட்டுட்டு வேறு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற குழப்பங்கள் கூட வந்துருச்சு. இந்த பழைய நிலைக்கு மறுபடியும் நான் திரும்ப போக முடியாதா? நான் ஆசைப்பட்ட ஒரு தொழிலை தொடங்க முடியாதா? தொழில் ரீதியாக எனக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்காதான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்த தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றங்களை பெறக்கூடிய காலகட்டங்கள். எங்கெல்லாம் லாஸ் ஆச்சுங்களோ, எந்த இடத்துலாம் நஷ்டப்பட்டவங்களோ, அந்த நஷ்டத்தை எல்லாத்தையும் சரி பண்ணி இன்றைக்கி லாபத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு சில நிகழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி புதிய தொழில் தொடங்குவதற்கான யோசனைகள் அப்படிங்கிறது இருக்குங்க.
பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க பழைய பார்ட்னர்ஸ் எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு புதிய பார்ட்னர்ஸ் வந்து உள்ளே கொண்டு வருவீங்க. தொழில் ரீதியாக நிறைய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் கூட இந்த காலகட்டங்களில் மேற்கொள்ளுவீங்க. தொழில் ரீதியாக போட்டி பொறாமை இருந்திருக்கும். அந்த போட்டி பொறாமை உங்களை விட்டு முழுமையாக விலகும். உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் தான் கிங் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உருவாகுங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள், ஏன்னா இந்த கலஸ்தரஸ்தானத்தில் இந்த கிரகங்களோட இணைவுகள், இந்த கேதுனால நிறைய தடைகள் நடந்துட்டு இருந்ததுங்க. கல்யாணம் நடக்கிற மாதிரி இருந்தது, கை கட்டினது வாய் கட்டலையே, எல்லாமே ஓகேன்னு சொன்னாங்க. கடைசி நேரத்தில் மேரேஜுக்கு போய் தாலி கட்டுற நேரத்தில் கூட இந்த திருமணம் அப்படிங்கிறது தடைப்பட்டுச்சு. இந்த அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டதுனால திருமணத்து மேலேயே எனக்கு பெரிய அளவில் நாட்டமே இல்லாமல் போச்சு. நமக்கெல்லாம் திருமணமே நடக்காது, நம்ம குடும்பத்துலலாம் சுபகாரியமே நடக்காது, நம்ம பையனுக்கு கல்யாணம் நடக்காது, பொண்ணுக்கு நடக்காதுங்கிற அளவுக்கு எண்ணங்கள் மாறிச்சு. இந்த கலஸ்தரஸ்தானத்தில் இந்த கிரகங்களோட இணைவுகள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடைகள் அகலும். லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மேரேஜ் வரைக்கும் போகுமாங்கிற அளவுக்கு சில சந்தேகங்கள் உருவாயிருக்கும். அந்த நிலைகள் மாறுங்க. அந்த விஷயத்தை அவங்க வீட்டில் பேசி அவங்க வீட்டில் வந்து ஒப்புதல்கள் பெறக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த யோகங்கள் கண்டிப்பாக உருவாகும். ஏன்னா இது ஒரு வந்து மிகப்பெரிய தடையாகவே இருந்திருக்கு. முதல் வாரிசுகள் இருக்குதுங்க, ரெண்டாவது ஒரு குழந்தை பிறந்ததுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சவங்க. சில பேர்த்துக்கு முதல் வாரிசே இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்குண்டான முயற்சிகள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சுங்க, நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் கூட எங்களுக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்கள் மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வாரிசு உருவாகும் போது இதுவரைக்கும் நீங்கள் இழந்த செல்வாக்கு, மரியாதை, அந்தஸ்து எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் காரணமே இல்லாமல் இன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே அவங்களுக்காக வந்து விட்டு கொடுத்து போயிட்டே இருந்தாங்கன்னா அவங்க என்ன புரிஞ்சிக்கவே இல்லையே. கணவன் மனைவியை பார்த்து குறை சொல்றதோ, மனைவி கணவனை பார்த்து குறை சொல்றதோ, நான் அவருக்காக எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணேன், ஆனால் அவருடைய என்னுடைய தியாகத்தை புரிஞ்சிக்கலன்னு சொல்லி மனைவி கணவனை குறை சொல்றதும், கணவன் வந்து நான் உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போயிட்டேன், உங்களுக்காக எல்லாத்தையுமே தேடி தேடி பார்த்து பண்ணேன், எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்களுக்காக தான் செஞ்சேன், இன்னைக்கு அவங்களே என்ன புரிஞ்சிக்கலன்னு சொல்லி ஒருத்தர் அந்த லைஃபே வேண்டாம்னு சொல்லி விட்டு பிரிஞ்சு போகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்றக்கூடிய சில நிலைகள், டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போகிற அளவுக்கு சில பந்தங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க. காரணமே இல்லாத சில காரணங்களால இன்னைக்கு வந்து தேவையில்லாத நபர்களுடைய பேச்சுக்களை கேட்டு நல்லா இருந்த குடும்பத்தில் கல் மேலே கண்ணாடி பட்டது மாதிரி இன்னைக்கு செதஞ்சு போய் ஆளுக்கு ஒரு திசையில் பிரிஞ்சு வாழ்கிற மாதிரி சில நிலைகள் வந்துருச்சு. இந்த பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு எப்போதாங்க தீரும்? நாங்களும் பழையபடி ஒன்று சேர்ந்து மற்றவங்க மாதிரி சகஜமாக வாழ முடியாது, இல்லை எங்களுடைய பழைய வாழ்க்கையை வந்து மீட்டெடுக்க முடியாதுன்னு சொல்லி நிறைய குழப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த திருமண தம்பதிகள் கணவன் மனைவிக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உருவாகும். பிரிந்த நபர்கள் ஒன்றிணைவதற்கான சில வாய்ப்புகள், பந்தங்கள் ஏற்படுங்க. ரிலேஷன்ஷிப் இஷ்யூ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நானாக அவங்கள தேடி போகலைங்க, அவங்கள தான் என்னை தேடி வந்தாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தேன், இந்த லைஃபை வேணான்னு சொல்லி விட்டுட்டு வந்திருந்தேன். அப்போ என்னை தேடி ஒரு சில உறவுகள் அப்படிங்கிறது வந்துச்சு. அந்த உறவுகள் நமக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது கொடுத்துச்சு. இன்றைக்கி வந்து பல பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக வாழ்ந்துருந்தேன். ஆனால் இன்றைக்கி திடீர்னு எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது, எந்த தப்புமே செய்யலை. இன்றைக்கி செய்யாத தப்புக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுத்து அந்த உறவுகள்லேருந்து எனக்கு பெரிய விரிசல் ஏற்பட்டு நான் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு அவாய்ட் பண்ணிட்டு போகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துச்சு. இந்த நிலைக்கு இதுக்கு மேலே என்னால் வந்து மறுபடியும் மீண்டு வரவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா யாரை நம்புறதுன்னே தெரியலைங்க. நம்பினவங்க எல்லாமே நமக்கு வந்து துரோகம் தான் பண்ணுறாங்க. கட்டுன கணவனும் துரோகம் பண்ணிட்டான், நம்ம நம்பி போனவங்களும் இன்றைக்கி வந்து நம்மளை ஏமாற்றிட்டாங்க. நம்மளால் ஆசைப்பட்ட ஒரு லைஃப் தான் கிடைக்கல, அட்லீஸ்ட் அதுவாக அமைஞ்ச ஒரு லைஃபாவது நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதுவுமே இன்றைக்கி கேள்விக்குறியாகி நிற்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு. இந்த நிலைகள்லாம் எப்போ தான் மாறும்? எனக்குன்னு ஒரு நல்ல லைஃப் அமையவே அமையாதான்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் உங்களை வேண்டான்னு சொல்லி விட்டு போனவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆனவங்கலாம் நீங்கள் செஞ்சது தப்பு இல்லை, நான் செஞ்சது தான் தப்புன்னு சொல்லி உங்கள்கிட்ட தேடி வந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க. பிரிஞ்சு போன கணவன் மனைவி கூட ஒன்றிணைவதற்கான சில வாய்ப்புகள், அதே நேரத்தில் பிரிந்த காதலர்கள் கூட ஒன்றிணைவதற்கான சில சூழல்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பிரேக்கப் எல்லாத்தையுமே சரி பண்ணி அந்த திருமண ஒப்பந்தங்கள் பெறக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உருவாகும். வீடு கட்டக்கூடிய யோகமோ, ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகம், சொந்தமாக ஒரு நகை நட்டு வாங்குறதுக்கான சில வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் நல்லபடியாக உருவாகும். ஏன்னா நின்று போன வீட்டு வேலையை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க. யாரெல்லாம் உங்களுக்கு வந்து எதிர்ப்பாக இருந்தாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு பகையாக இருந்தாங்களோ அவங்களே வந்து ஓகே, அவங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் சில நடக்குன்னு சொல்லி இதை விட்டு ஒதுங்கி போய் உங்களுக்கு வழி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கும்.
வண்டி வாகனங்கள் மாற்றம் செய்வதற்கான யோகம், புதிய கார் வாங்குறதுக்கோ அல்லது பைக் வாங்குறதுக்கான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள வாங்குவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழுவீங்க. மனைவிக்கோ, பிள்ளைகளுக்கோ தேவையான நகை, நட்டு, ஆடம்பரமான பொருட்கள வாங்கி இந்த காலகட்டங்கள்ல சேமிப்பு அப்படிங்கிறது ஒண்ணு உருவாக்குறது அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக ஏற்படும். கல்வி ரீதியாக சில ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்குங்க. சரியான விதத்தில படிக்க முடியல. சரியான விதத்தில ஏன்னா ஜென்மஸ்தானத்தில ராகு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால ஞாபக மறதிகள் ஜாஸ்தியா இருக்கு. படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில வெளியூர் மற்றும் வெளிநாடு போய் படிப்பதற்கான யோகங்கள் அந்த காலகட்டங்கள்ல உருவாகும். ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது முழுமையாக அகலும். விருப்பப்பட்ட துறையை தேர்வு செஞ்சு அதில படித்து சாதிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. கடன் ரீதியாக நிறைய பாதிப்புகள் அப்படிங்க சந்திச்சுட்டேன். யா யாருக்கோ உதவி செய்ய போய் யாருக்கோ கடன் வாங்கி குடுத்தேன். இன்னைக்கு அவங்க அந்த கடன கட்டல. அந்த கடனுக்கு உண்டான வட்டிய நான் கட்டிட்டு இருக்கிற மாரி ஒரு சூழ்நிலை. உதவி செஞ்சு இவ்வளோ பெரிய உபத்திரமா? கையில இருந்த பணத்த எல்லாத்தையுமே போட்டு ஒருத்தருக்கு உதவி செஞ்சேன். அவங்க உதவின்னு கேட்டாங்க. பணத்த குடுத்தானா, இன்னைக்கு எனக்கு அந்த பணம் வரல. குடுத்த இடத்துல பணம் வாங்க முடியல. வாங்குன இடத்துல என்னால பணம் குடுக்க முடியல. இன்னைக்கு பண தேவைகள் அதிகமாயிருச்சுங்க. கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தினால மன உளைச்சலுக்கும், தேவையில்லாத கெட்ட பேர் உருவாயிருச்சு. இந்த நிலைகள மொத்தமாக மாத்திக்கணுங்க. யாரெல்லாம் எனக்கு பணத்தினால எதிர்ப்பா மாறுனாங்களோ, அவங்கலாம் எனக்கு நல்ல ரீதியா நட்பு ரீதியா மாறணும். அவங்க கடன் எல்லாத்தையுமே நான் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கிறீங்களா, கண்டிப்பாக அந்த முயற்சி ஒரு நல்ல பலன் குடுக்கும். உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களா மாறுவாங்க. பழைய பாக்கிகள் மொத்தமா அடைப்பீங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான முயற்சிகள கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது குடுக்குங்க. ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல உருவாகும். நீண்ட நாட்கள் பிரச்சனைகள் கரெக்டான மருத்துவ ரீதியா இத சரி பண்றதுக்கு, கரெக்டான நேரத்தில தூங்குறது, கரெக்டான நேரத்தில சாப்பிடுறது மூலமா ஆரோக்கியத்தில நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல இருக்கும். தேவையில்லாத மன உளைச்சல்ல, தேவையில்லாத டிப்ரஷன் அப்படிங்கிறத போட்டு அதிகமா யோசிச்சு இருக்கிற பிரச்சனைய அதிகம் பண்ணிக்க வேண்டாங்க. நிம்மதியான உணவு அதாவது கரெக்டான விதத்தில தூக்கமும், கரெக்டான உணவு பழக்கங்களும் உங்கள நல்ல ஒரு ஆரோக்கியமாகவே வச்சுக்குங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது கோட்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்குமானா, உங்க சுய ஜாதகத்த தெரிஞ்சுக்கிட்டு, அதன்படி முயற்சி எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குங்க. உங்க ஜாதகத்த என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லையா ஜாதகத்த WhatsAppல அனுப்பிச்சு வச்சீங்கன்னா, தெளிவா கணிச்சு துல்லியமான பலன்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.